தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் வராத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, உலகத்தை ஜெயிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் என்பது தேவன் சிருஷ்டித்த உலகத்தை காட்டுகிறது. உலகத்தின் இச்சை என்பது சாத்தான் சிருஷ்டித்த உலகத்தை காட்டுகிறது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தின் இச்சை என்பது சாத்தானால் உண்டாக்கப்பட்ட உலகம். தேவனால் உண்டாக்கப்பட்ட உலகம் ஆதியிலே உண்டாக்கப்பட்டு மனிதனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தின்படி, வானத்தில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அவன் ஆண்டு கொண்டிருந்தான். தேவன் உலகத்தை உண்டாக்கி மனிதன் கையிலே ஆளும்படியாக கட்டளையிட்டார். அவைகளை உண்டாக்கும் போது தேவன் அனைத்தும் நல்லது என்று கண்டார். தேவன் உண்டாக்கின உலகம் நல்லது என்ற முழுமையிலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்சியை சாத்தான் தந்திரமாக தன் வசப்படுத்தி கொண்டான். உலகம் இப்பொழுது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறது. எனவே இந்த உலகம் சீர்கேட்டதாய் இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் உண்டாக்கப்பட்ட உலகத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும், மனிதனுக்கும் மனுஷிக்கும், மனிதனுக்கும் ஜீவராசிகளுக்கும், ஜீவராசிகள் ஒவ்வொன்றுக்கும் சமாதானம் இருந்தது. அனைத்திலும் அன்பு நிலை கொண்டிருந்தது. சாத்தான் கைவசப்படுத்தின உலகத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும் பகை, மனிதனுக்கும் பகை, மனிதனுக்கும் ஜீவராசிகளுக்கும் பகை, ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் பகையாக மாறுகின்றன. தேவதூதர்களில் சில கூட்டத்தார் விழுந்து போனாலும், மனிதன் விழுந்து போனாலும் சிருஷ்டிகள் விழுந்து போகவில்லை. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்றி விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுயேஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 20-21ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகள் இப்போது இருக்கக்கூடிய தங்கள் நிலை மாறும் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் போது, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவது என்பது ஏதேனிலே மனிதன் சிருஷ்டிகளோடு எப்படி இருந்தானோ அதே போலவே திரும்பவும் அவன் இருப்பான் என்ற நம்பிக்கை சிருஷ்டிகளுக்கு இருக்கிறது. சிருஷ்டிகளுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியினால் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் சபைக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே சிருஷ்டிகளுக்கும் அதே சுவிசேஷத்தை அறிவித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்பது சபைக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் வானத்தில் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன் ஆனேன் என்பது சபைக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் சிருஷ்டிகளுக்கும் அறிவிக்கப்பட்டதாக நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே பவுல் அறிவிக்கும் சுவிசேஷம் தேவபுத்திர வெளிப்படுத்துவதை காட்டுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். இதைதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக நாம் காண்கிறோம். மனிதன் தேவபுத்திரனாக மாறுவான் என்ற நம்பிக்கை சிருஷ்டிகளுக்கும் இருப்பதே அந்த தவிப்பு. அந்த தவிப்பு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருக்கும் இருப்பதாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே விழுந்து போகாத சிருஷ்டிகள், விழுந்து போன மனிதன் திரும்ப எழுந்து முழுமை அடைவான் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை வீண் போகாத இடத்திலே ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 6, 7, 8 வசனங்களிலே இதை நாம் காணலாம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால்
மறந்த பிள்ளை காட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவைகள் 1000 வருட அரசாட்சியிலே நாம் காணக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. எனவே சிருஷ்டிகளின் நம்பிக்கை 1000 வருட அரசாட்சியிலே நாம் காண முடியும். இப்போது இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது அது சாத்தான் கையில் அகப்பட்டு உலகமும் அது நிச்சயம் என்ற இடத்திலே அது அழிவுக்குரியதாக இருக்கிறது. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாத்தான் கொண்டு வந்த 3 சோதனைகளையும் வசனத்தினாலே இயேசு முறியடித்தார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்தை ஜெயிக்கும் போதுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். உலகம் என்பது உலக பொருட்களையும் ஐஸ்வர்யத்தையும் காட்டுகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்துக்குரிய ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சீமான்களாக ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் உலகம் இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 10-11 வசனங்களிலே அவர்கள் கூடாரங்களிலே வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்துக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்தாலும் முற்பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாத ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு சென்றான். ஆபிரகாம் அதை உணர்த்தினதாக லூக்கா 16ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே நாம் காணலாம். எரிகோ முழுவதும் அழிக்கப்படும் போது பாபிலோனிய சால்வையும் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்த ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். எரிகோ என்பது உலகத்தை காட்டும். அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆகான் நமக்கு ஒரு எச்சரிப்பு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே சவுல் கொள்ளையின் மேல் பறந்தபடியினால் தேவன் அழிக்க சொன்னதை அழிக்காதபடியினால் சவுலின் அபிஷேகம் சவுலை விட்டு நீங்கினது. எனவே இந்த பொருளாசை ஆகிய உலகத்தை நாம் அழிக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே விக்கிரகாராதனையான பொருளாசை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே நாம் காணலாம். எனவே உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் என்ற இடத்திலே நாம் எச்சரிப்பு அடைய வேண்டும். சாத்தானால் உண்டாக்கப்பட்ட உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரப்படும். தேவன் உண்டாக்கின உலகம் சாத்தான் கையில் போனாலும் திரும்ப அது மனிதனுக்கு வரும் என்ற நம்பிக்கை சிருஷ்டிகளுக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரும் அந்த நம்பிக்கையிலே அதை அடைந்து கொள்வார்கள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்பவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தம் செய்யும்படியாக உலகத்தை முழுவதுமாக நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம் என்பது சுகபோகமுள்ள வாழ்க்கை, அது உயிரோடு செத்த அனுபவம். தேவ சித்தம் என்பது பாடுபடக்கூடிய வாழ்க்கை. மோசே அநித்தியமான அரண்மனை வாழ்வை விட்டு தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமா இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினுத்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 24, 25, 26 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம் செய்ய முடியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே என் இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை செய்வான் என்று தாவீதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனில் அன்பு கூறுகிறவர்களே தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூற வேண்டாம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு உலகம் என்பது மனிதர்களை காட்டுகிறது. முழு மனிதர்கள் மேலும் பிதா அன்பு கூறக்கூடிய இடத்திலே இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 45ஆம் வசனத்திலே தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நாம் முழு மனிதர்கள் மேலும் அன்பு கூர்ந்து அவர்களை தேவனிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அநித்தியமான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுக்கு சிநேகிதர்கள் இருந்தார்கள். கஷ்ட காலங்களிலே அவர்கள் அவனுக்கு ஆறுதலாக இல்லாமல் போனாலும் அவர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்யும் போது யோபின் சிறையிருப்பு நீங்கினது.
சொன்னது. சாத்தான் உண்டாக்கின உலகத்தை அழிப்போம், தேவன் உண்டாக்கின உலகம் பொல்லாங்கனுக்குள் போனாலும் அதை இனிவரும் உலகம் என்ற இடத்திலே புதுப்பிப்போம். அனைத்து மனிதர்கள் மேலும் அன்பு கூர்ந்து இந்த உலகம் என்ற இடத்திலே நாம் அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.